கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. துருவ் அண்ட் அனுபமா அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்த 1 வருஷமா ரூமர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் அஃபிஷியலா அவங்க 2 பேருமே இதை கன்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போ அனுபமா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பிரேக்கப் பண்ணதுக்கான காரணமே துருவ் தான். துருவ் என்னையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு. இப்போ நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு துருவ் மேல பயங்கரமான ஒரு பழி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ஃப்ரீடமே இருக்காது. எதுனாலும் நான் துருவ்கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். அவர் சொல்றதை தான் நான் செய்வேன். பட் நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. அவர் என்ன நினைப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு நான் இப்போ கவலைப்பட போறது இல்லை. நான் இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு துருவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக போக இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக போயிடுச்சு. அதை என் பண்ணுறது தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. துருவோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் இப்போ வெளியில் வந்துட்டு என்னோட லைஃப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். இனிமேல் நான் யாருக்காண்டியும் பயப்பட போகிறது இல்லை. பல விஷயங்கள் அவருக்காண்டி நான் வெளியில் சொல்லாமல் மறைச்சிருக்கேன். இப்போதான் எனக்கு தெரிய வருது அவர் என்னைய சப்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் நான் அமைதியாக இருக்க போகிறது இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணிட்டேன். இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். இனிமேல் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு துருவ் பதிலடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுபமா பற்றி போட்ட இமேஜஸ் அண்ட் கேப்ஷன் எல்லாத்தையுமே அவரும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ துருவ் இந்த கேப்ஷன்லாம் டெலீட் பண்ணி 2 பேத்துக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதை அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் கண்டிப்பாக அவர் சைடும் ஒரு நியாயம் இருக்கும். அனுபமா என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்றதை அவரும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவார்.